ட்ரெண்ட் போல்ட்டோட 250 T20 மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க சரிங்களா. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டே பிளேயராக ட்ரெண்ட் போல்ட் தான் இருக்காரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரமாட்டேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே மேட்ச்சில் லோ பிக்கில் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பார்த்துடலாம் வாங்க. ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், 7-19 எடுத்திருக்காங்க எஸ்டர்டே மேட்ச்சில். லோ பிக்கில் பாருங்கள், கமிடோ மெண்டிஸ் மற்றும் ரின்கு சிங் 2 பேர் வந்து அதிக லோ பாயிண்ட்ஸில் வந்திருந்தாங்க சரிங்களா. ஸோ லோ பிக் பிளேயர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா ஐபிஎல்ல 16வது மேட்ச் யாரும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இடையே போட்டி எக்னா கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுது சரிங்களா. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பிக்கில் யாராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரீம் லெவனுக்குள்ளே போயிருங்க. ட்ரீம் லெவனுக்குள்ளே போனதுமே பாஸ் லைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாஸ் லைன் அப்பில் செலக்ட் பர்சன்டேஜ் டீச் பண்ணிக்கினாவே லோ பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 3 பிளேயர்ஸை எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ பாருங்கள், எம்ஐ பக்கம் 12% விக்னேஷ் புத்தூர் இருக்காரு. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் பாருங்க நமன்தீர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் பாருங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட்ல வந்து அஸ்வினி குமார் இருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் லக்னோ பக்கம் பாருங்க திக்வேஜ் சிங் இருக்காங்க, ஆவேஸ் கான் இருக்காங்க, அடுத்து அப்துல் சமாத் இருக்காங்க சரிங்களா. ஸோ டோட்டலா வந்து 2 டீமுமே இருக்கக்கூடிய டாப் 6, அதாவது லோ பிக்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் இருக்காங்க. இதுல யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியா எம்ஐக்கு எதிராக 2 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. கம்பல்சரியா மேட்சுக்கு 2 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஆவேஸ் கான் இந்த மேட்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பார் என்னோட ஒப்பீனியன்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திக்வேஜ் சிங் இருக்கார், ஆட்டோகிராஃபர். இவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஒரு விக்கெட்ன்றது எடுத்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. ஸோ லோ பிக்ல இந்த 2 பிளேயர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐ பக்கம் புதுசாக வந்திருக்கிற இந்த 2 பவுலர்ஸ்ல யாராச்சும் ஒரு பவுலர் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ அப்துல் சமாத்துக்கும் சரி நமந்திற்கும் சரி என்னுடைய ரெக்கார்டுன்றது கம்மியாக தான் இருக்கு. நமந்திரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் 65 ரன் வச்சிருக்காரு சரிங்களா. ஸோ லக்னோவுக்கு எதிராக ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் இவருக்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ நீங்கள் பவுலிங்லேயே இவங்க இந்த 4 பவுலர் யாராச்சும் ஒரு 3 பேரை யூஸ் பண்ணிப்பாரு சரிங்களா. ஸோ வாங்க என்னோட ஒப்பீனியன்ல யாரெல்லாம் வந்து ஃபிளாப் ஆவாங்க, யாரெல்லாம் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ 2 டீமுமே இருக்கக்கூடிய அந்த டாப் 6 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் இருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 6 பிளேயர்ல யாரெல்லாம் ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ ரியான் ரெக்லாண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இவர் மாதிரி ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் மேலே வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் சரிங்களா. ஸோ இந்த 2 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். அதுக்கான ரீசன் என்னன்றதை நான் உங்களுக்கு பிளேயர் செலெக்ஷனில் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் நிக்லஸ் பூரான் இருக்காங்க. நிக்லஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரும்போது கம்பல்சரி ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாங்க சரிங்களா. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து லக்னோ பண்றாங்க அப்படின்னா நீங்க நிக்லஸ் பூரானை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் என்னோட டீம்ல வந்து இவரை ஒரு சி அல்லது விசியா யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நல்லா வந்து மிடில் இவர் தான் வந்து பர்ஃபார்ம் பண்றாரு. விளையாடணுன்ற கட்டாயத்தில் வந்து தள்ளப்படுறதுனால இவர் பர்ஃபார்ம் பண்ணி ஆடுறாரு சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இவரை பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெக்லட்டான இருக்காங்க. ரெக்லட்டான பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நான் 50-50 ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அந்த ரீசனாக இவரை நான் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. சேசிங்னா வந்து வேண்டாம் சரிங்களா. இவரோட பாயிண்ட் வந்து சேசிங்ல வந்து ஃபேண்டசி டீம்ல இவர் வரல சரிங்களா. ஸோ அந்த ரீசனாக நான் சொல்றேன். பர்சன்டேஜ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கு சரிங்களா. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் 8-8 எம்ஐக்கு எதிராக ஒரு முறை கூட வந்து ஃபேண்டசி டீமில் வரல சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எகெயின் மிச்சல் மார்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது மிக அதிகம் சரிங்களா. அந்த ரீசனுக்காக நான் மிச்சல் மார்ஸை இந்த முறை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நிக்லஸ் பூரான் ரிசர்வ் பண்ணி சரிங்களா. ஸோ 2 பேர் பிக் பண்ணிக்கிறேன். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ என்ன சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்குங்க சரிங்களா. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா 4 4 அடிச்சாருன்னா இவர் வந்து 404 வந்து ரீச் பண்ண போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6 அடிச்சாருன்னா 350 சிக்ஸஸை வந்து ரீச் பண்ண போறாரு சரிங்களா. இவருக்கு ரெக்கார்டு இதுதான் இருக்கு. ஸோ அந்த டிஸ்க்கு நான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறேன் சூரியகுமார் யாதவ் பொறுத்த பேட்டிங் ஆப்ஷனில். நெக்ஸ்ட் திலக் வர்மா இருக்காங்க. திலக் வர்மா சேசிங் வராங்க, எம்ஐ வந்து சேசிங் வராங்க அப்படின்னா நீங்கள் திலக் வர்மா யூஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா வேண்டாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக வந்து லக்னோவுக்கு எதிராக பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேண்டசி டீம்ல டெஃபினட்டாக வந்துடுறாரு. ஸோ அந்த டீமாக நம்ம ஹர்திக் பாண்டியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேட்டிங் ஆப்ஷனில் ரோஹித் சர்மா இருக்காங்க சரிங்களா. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டீமில் வந்து எம்ஐன்னு ப்ளே பண்ணாவே ரோஹித் சர்மா இல்லாமல் நான் ஒரு டீமே கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவை எடுக்காது உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ நான் என்னோட டீமில் வந்து நான் தொடர்ந்து ட்ரை பண்ணுறதுனால இவருக்கு எகெயின் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்து பார்க்குறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேவிட் மில்லர் இருக்காரு. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்ன்றது போகிறதாக இருக்குது சரிங்களா. ஸோ இவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் என்னன்னா சேசிங் வந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க, இல்லைனா வேண்டாம் சரிங்களா. ஸோ படோனியா இருக்கட்டும்,
அப்துல் சமாத்தா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸ்ன்றது எடுல பண்ணல சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணுற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன் நான் சொல்லிட்டேன். எம்ஐக்கு எதிராக விளையாடின ஒரு மேட்ச்சில் கூட இவர் ஃபேண்டசி டீம்குள்ள வரலன்றதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரீசனுக்காக டாப் ஆர்டரில் வந்து யாராச்சும் ஒரு பிளேயர் நிற்பாங்க. ஸோ நான் வந்து மார்க்கரம் இந்த மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் சரிங்களா. ஸோ லக்னோ வந்து ப்ளே பண்ணுற மேட்ச்சில் மோஸ்ட்லி இந்த சீசனில் எல்லா டைமும் மார்க்கரம் ஸ்கிப் பண்ணி பார்த்தேன் சரிங்களா. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த ரீசனாக இந்த முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து மிச்சல் சார்னர் வந்து யூஸ் பண்ணுறதுலையும் சரிங்களா. ஸோ மிச்சல் சார்னருடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது எட்டுலேயும் சரி, விக்கெட்ஸ்ன்றது பெரும்பாலும் இவருக்கு கிடைக்கல. அந்த ரீசனாக நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நமந்திரும் அதே போல் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து வில் ஜாக்ஸ் இருக்காங்க. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணார். லாஸ்ட் மேட்ச்ன்றது பவுல் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் வந்து மோஸ்ட்லி வில் ஜாக்ஸ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்படின்னா திடீர்னு ஒரே மேட்ச்சில் வந்து 100 பக்கம் பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. இல்லைனா மோஸ்ட்லி ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் எடுப்பாங்க சரிங்களா. ஸோ ஒரு 50-50 ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பவுலிங்கில் பார்க்கலாம். பவுலிங்கில் பொறுத்தவரைக்கும் சர்துல் தாகூர் இருக்காங்க. சர்துல் தாகூர் தான் இந்த சீசனில் லக்னோ பார்க்கக்கூடிய மெயின் பவுலராகவே இருக்கார். ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட இவர் வந்து ஃபேண்டசி டீமில் வரல. இந்த மேட்ச் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதே போல் எட்டுடேட் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் தான் எடுத்துருக்காரு சரிங்களா. ஆவரேஜாக எம்ஐக்கு எதிராக வந்து இவர் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் தான் எடுத்திருக்காரு. ஆனால் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி விக்கெட்ஸ்ன்றது எடுத்துறாரு. ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுறாரு சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து யாருக்குமே ஒரு பவுலரில் வந்து ஒரு விசிஆர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிவிசிஆர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தீபக் சகர் வந்து 8 பெரும்பாலும் பர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணல சரிங்களா. ஸோ அந்த விஷயம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ரவி பிஸ்னா இருக்காங்க. ரவி பிஸ்னா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் எடுத்திருக்காரு சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 புதுசாக வந்த பவுலரில் அஸ்வினி குமார் மற்றும் விக்னேஷ் புத்தூர் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பவுலரில் யார் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ விக்னேஷ் புத்தூரை விட அஸ்வினி குமார் நல்லா பவுல் பண்ணுறாரு. ஸோ ப்ரையாரிட்டின்றது அஸ்வினி குமார் தான் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் வந்து திக்வேஷ் சிங் ஆட்டோகிராஃப் இருக்காரு. இவர் வந்து கம்பல்சரியாக அந்த விக்கெட்ஸ்ன்றது இவருக்கு விழுது. ஸோ நீங்கள் லக்னோ பக்கம் இன்னொரு பவுலர் ட்ரை பண்ணுறது தான் நீங்கள் வந்து திக்வேஷ் சிங்கை யூஸ் பண்ணி பாருங்கள் லோ பிக்லேருந்து சரிங்களா. ஸோ வாங்க என்னோட ஃபைனல் டீம் நான் வந்து உங்களுக்கு கூறுறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய டீம் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ என்னோட ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்கேன். கேப்டனை பொறுத்தவரைக்கும் நிக்லஸ் பூரான் ட்ரை பண்ணிக்கிறேன். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் போல்ட்டு ட்ரை பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ லக்னோ பக்கம் வந்து மோஸ்ட்லி இந்த சீசனில் வந்து ஒரே ஒரு பிளேயரை ட்ரெஸ் பண்ணலன்னா பூரான் மட்டும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் போல்ட் வந்து ஸ்பெஷல் டே அந்த ரீசனுக்காக நான் போல்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து போல்ட் பிடிக்கலனா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th ஆப்ஷனாக நான் யாரை கொடுக்குறேன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கரம் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ மார்க்கரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 11th ஆப்ஷன் தான். மேபி உங்களுக்கு மார்க்கரம் பிடிக்கலன்னு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பவுலரில் வந்து ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திக்வேஷ் சிங் மேலே நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ரோஹித் சர்மாவுக்கு வந்து நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். எகைன் இந்த மேட்ச் வந்து பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்குது சரிங்களா. ஸோ இவர் பர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்புகள்ன்றது அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த ரீசன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரிசர்வ் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் யார் பர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த மேட்ச் ரிசர்வ் பண்ணிட்டு ஆடி ஆகும் சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனில் இந்த டீமில் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா மேபி அன்எக்ஸ்பெக்டாக ஃப்ளாப் ஆவாங்கன்னா மார்க்கரம், திக்வேஷ் சிங்கு, ரோஹித் சர்மா எகைன் வந்து ஃப்ளாப் ஆனால் இந்த டீம் வந்து அடிவாரத்தான சான்சஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு டீம் கொடுத்துட்டேன். மேபி இதில் யாராச்சும் உங்களுக்கு பிளேயர் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பற்றி கருத்தில் வந்து மறக்காம சொல்லிட்டு போங்க. என்னோட ஒப்பீனியனில் சொல்லணும்னா இந்த சீசன் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ ஏன் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா ஒரே ஒரு ரீசன் தான், அந்த நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் தான். உங்களுக்கே தெரியும் எஸ்டர்டே மேட்ச்சில் ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 50க்கு மேலே பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். இருந்தாலும் அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரல. ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது மேட்ச் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.